உன் நினைவுகள் இதயத்தில் நீங்குதம்மா, அதில் எனக்கு ஒரு வலியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா, என் காதல் எனக்கு போதுமம்மா. இல்ல தெரியாம தான் கேட்க, குடும்பமான கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க. Oh my god, அக்காஸ் சிரிச்சிங்களா? ஆமா சிரிக்க, தானா சிரிக்கிறேன். உன் நினைவு எனக்கு கொள்ளுது. நான் இதயத்தை பத்தி படிச்சேன், ஆனா அது முத இதயம் உணரத இப்பதான் நான் உணருது. வலிக்கு, என் இதயம் வலிக்குது. உன்னை பார்க்கணும் போல இருக்கு, உன்கிட்ட பேசணும் போல இருக்கு, உன் கூட வாழணும் போல இருக்கு. உன் நினைவுகள் என்னை வாட்டுது. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? எத்தனையோ பேரை கடந்து வந்த இந்த இதயத்துக்கு யாரையும் நேசிக்க தெரியல. ஆனா குழந்தை பேச்சுல என் இதயம் மாட்டிக்கிட்டு நானே இல்ல. எங்க இருக்க? வா, தேடி வந்துரு. எனக்கு என்னமோ பண்ணுது, முடியல, என்னால தாங்கிக்க முடியல. உன்னை பார்க்காம போயிருவனுங்கிற பயம் வருது. டாக்டர், எஸ் சார், நீங்க வந்தோன்னு ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நீங்க ஓகே தானே சார்? ஓகே ஓகே, வாங்க போலாம். வாங்க சார். ஓகே, பார்க்கலாம். நிச்சயமா ஒன்று பார்ப்பேன். என்ன இன்னும் காணோம்? அம்மா, நீங்க சொன்னாலும் கூப்பிட்டு வந்துட்டேன். ஏன்டா வா நேரம்? இல்லம்மா, அவர் ட்ரெயின் இப்பதான் வந்தது. சரியா, உனக்கு தொட்டிக்கு நேரம் இருக்குல்ல? இருக்கட்டுமா. யாரு எதுக்காக கூப்பிட்டு சொன்னீங்க? டேனியல் கேஸ் எடுக்கிறதுக்கு தான் வர சொன்னேன். நீங்க தான் பார்த்துட்டு திரும்ப இருக்கீங்க. நல்ல சிவ குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏற்கனவே ஆகாதுன்னே கோர்ட்டு பேப்பர்னு எல்லா பக்கமும் தெரியும். சரி, இப்ப டேனியலுக்காக நானும் அப்பாவோ வாதாடினா கேஸ் வேற மாதிரி தசை திருப்ப கூட வாய்ப்பு இருக்குது. சொல்ல போனா டேனியலுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. அம்மா. ஆமா, குடும்ப பக்கம் இருக்குல்ல, அதான் டிவி பேப்பர் எல்லா பக்கமும் தெரியுமே. நல்ல சிவ குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு. இந்த மாதிரி நேரத்துல நானும் அப்பாவோ இந்த கேஸை தலையிடுறது நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பையன் அப்பா கிட்ட சென்னையில அசிஸ்டண்டா இருந்திருக்கான். சரி, அபார பேச்சு திறமை, நல்ல அறிவு, பொது ஞானம் எல்லாமே நல்லா இருக்குது. நிச்சயமா டேனியல் கேஸ்ல ஜெயிப்பான்னு நம்பிக்கை இருக்குது. அதான் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாமே. சரிதாம்மா. வந்துட்டானா என்ன? ஒரு நிமிஷமா. வாங்க வாங்க சார். குட் மார்னிங் மேடம். வாங்க சார் வாங்க. வக்கீலா? இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயாவது பார்த்திருக்கேன்? எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. கேஸ் விஷயமா சென்னைக்கு வந்திருந்தீங்களா? இல்ல, நான் சென்னைக்கு வந்தது இல்ல, ஆனா உங்களை இது போல எங்கேயோ பார்த்திருக்கேன். சீர்காழியில இருந்தீங்களா? ஆமா ஆமா இருந்தேன். ஓகே, அதான் பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். நீங்க இங்க என்னதான் இருந்தீங்க? எஸ்ஐயா இருந்தேன். ஓ, போலீஸா? ஆமா. ஏன் பிள்ளைதான்? உங்க மகனா? ஆமா. ஐயோ சாரி சார், நான் யாரும் நினைச்சிட்டேன். சாரி சார். இல்ல பரவாயில்ல, ரியலி சாரி சார். குட் மார்னிங் சார். அம்மா உங்க பிள்ளைன்னு சொன்னேன், அண்ணா மரியாதை கிடைக்கு. அம்மா, என் அம்மா. டேய் பொண்டற, அப்பமே செம்பவலி என்ன தேடிட்டு இருந்தா, போய் சாப்பிட்டுட்டு டூட்டிக்கு போ. இருக்கட்டும்மா, பசி இல்ல. டேய், அக்கா திட்ட போறா, போ சாப்பிட்டுட்டு போ. சரிங்கம்மா. சாப்பிடாம போயிடாத, செம்பவலி ரொம்ப வருத்தப்படுவா. சரிம்மா, சாப்பிட்டுட்டே போறேன். டேய் பொண்டற. என்னக்கா? டேய் இத மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போடா. டா தமிழ் கூப்பிடுறா, போ. சரிங்கம்மா, பேசிட்டு வாங்க. ஓகே சார். ஏன் பிள்ளைதான் அடுத்து கமிஷனர் ஆவான், முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? சரி, கேஸ் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? மேடம், நான் அதுக்கு முன்னாடி டேனியலை பார்க்கணும், அவர்கிட்ட சில தகவலை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் மேற்கொண்டு என்ன பண்ணாலும் யோசிக்க முடியும். ஒண்ணு பண்ணலாம், பொண்ணு திருப்பி அந்த ஸ்டேஷன் தான் போவான். டேனியல் அந்த ஸ்டேஷன் தான் இருக்கான். இவன் மூலமா நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்துருங்க. முரளின்னு ஒருத்தர் டிஎஸ்பி இருப்பாரு, அவரை மட்டும் இந்த கேஸை நீங்க பார்க்கவே வேண்டாம். அவருக்கு நீங்க டேனியலை பார்க்க போறது தெரிய வேண்டாம். கேஸே க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். நீங்க பொண்ணு தர கூட போனீங்கன்னா நீங்க நேரா டேனியலை பார்த்துலாம். அது மட்டும் இல்ல, அதே மீறி உங்களுக்கு பார்க்க முடியலனா என் பேத்தி அங்கதான் கமிஷனரா இருக்கா. பேத்தியா? டிஎஸ்பி ரோகிணி கேள்விப்பட்டிருப்பீங்களே? தெரியுமே. அவ இப்ப கமிஷனர் அதே ஸ்டேஷன்ல தான் இருக்கா. ஆனா நீங்க அவளை பாத்தீங்கனாலும் டேனியலை பாத்துறலாம். ஓகே மேடம். இருங்க, காஃபி கொண்டு சொல்றேன். ஏமா தமிழே, ஒருத்தையும் காணல. காலேஜ் லீவு, எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அதான் இங்க சுத்த போயிருப்பாங்க. ஏமா தமிழே, செம்பவலி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல ஏமா தமிழே. என்ன பாட்டி, யாராவது வந்திருக்காங்க, காஃபி கொடுக்கணும், அவ்வளவுதானே? செம்பவலியா? வீட்ல ஒருத்தர் இல்ல, எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க பாட்டி. யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க பாட்டி, நான் கொடுத்துறேன். நீ காபி போட்டதா? ஐயோ பாட்டி, சத்தம் மட்டும் சொல்லாதீங்க. நீ காபி போட்டு அந்த பையன் குடிக்குதுக்கா, அந்த தம்பி நமக்காக தான் வந்திருக்கு. நீ காபி போட்டு குடிச்சு ஓட வச்சிர போலக்க. பாட்டி, நான் நல்லதா
போட்டிருக்கேன். வேண்டாம் செண்பகவல்லி. பாட்டி நான் கொடுத்தே ஆகணும். நான் கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் பாட்டி. ஐயோ, நான் இன்னைக்கு பலியாடா. அம்மையார் இன்னைக்கு தான் காப்பி போட்டு பழகிருக்கான்னு நினைக்கேன். அதை எனக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றா. அப்போ நான் தான் முதல்ல செக்கிருக்கேனா? மேடம், எனக்கு காப்பி குடிக்கிற பழக்கமே இல்ல பாத்துக்கங்க. நல்ல நேரம் அந்த பையன் தப்பிச்சாரு. பாட்டி நான் கொடுத்தே ஆகணும். இங்க பாருங்க, ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்க போனா காப்பி கீப்பி கொடுக்கதான் செய்வாங்க. வாங்கி அமுக்காம குடிச்சிட்டு போயிடணும், புரியுதா? இன்னைக்கு தான் நீ முத காப்பி போட்டிருக்க. அதை எனக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ண போற, அப்படிதானே? எப்படி தெரியும்? அப்படின்னா மரியாதை காப்பி கொண்டு போய் சொல்லிட்டேன். நோ நோவா? தம்பி வாங்கி குடிங்க. என் பேத்தி அருமையா காப்பி போடுவா. இல்ல, எனக்கு காப்பிலாம் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதா? ஆமா, அது நாகரிகம் கிடையாது. ஒரு வீட்டுக்கு போனா ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடணும். அதான் நல்ல பண்பு. ஒழுங்கா வாங்கி குடிச்சிருங்க சொல்லிட்டேன். நான் கஷ்டப்பட்டு போட்டு வந்திருக்கேன். வேண்டாமா, இதை நான் எங்க கொண்டு வைக்க முடியும்? நானா குடிக்க முடியும்? எனக்கு காப்பி குடிக்க பழக்கமே கிடையாது. நீங்க இத குடிச்சு பாருங்களே, நல்லதா இருக்கும். வேண்டாம். இல்ல, நீங்க குடிச்சு பாருங்க. வாங்கிட்டவே குடிச்சு பாருங்க. அவ காப்பி போட்டு தான் நாங்க வீட்டை குடிப்போனா பாத்துக்கங்களே. உங்க பாட்டி வக்கீலுங்கத நிரூபிக்கிறாங்களே. அப்ப நீங்களும் அப்படிதான். ஓய் ஓயா, இந்த வீட்டு வாளா நீ? வாளா? இன்ஜினியர் ஸ்டூடண்ட். இன்ஜினியரா? ஆமா, சிவில் இன்ஜினியர். தம்பி, அவ சிவில் இன்ஜினியர் படிச்சிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் இயர். ஓ, ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா, என்னங்க குடிச்சு பாருங்க. வேண்டாம், விடவா போற? கொண்டா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்ப என்னாச்சு நீ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அக்கோஸ். அக்கோஸா? ஆமாமா, அது உங்களுக்கு தெரியாது. என்னங்க குடிங்க. தெரியாது, குடிங்களா? என்னமோ இன்னைக்கு நான் வந்து சிக்கியிருக்கேன் மட்டும் தெரிஞ்சு போச்சு. காலேஜுக்கு லீவ் விட்டாங்களா, வீட்டுக்கு வந்தமா குப்புரடிச்சு படுத்தமான்னு இருக்கணும். இல்ல செல்போனை நோண்டமா ஊரை சுத்தி பார்த்தோமா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிச்சமான்னு இருக்கணுமா? இப்படிலாம் வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு காப்பி எல்லாம் போட்டு கொடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? வக்கீலுங்கத நிரூபிச்சிட்டீல. நான் வக்கீல், உனக்கு எப்படி தெரியும்? பேசிட்டு இருந்தத கேட்டேன். ஓ, அதான் ரெடியா காப்பி போட்டு கொண்டு வந்திருக்க. ஆமா, பயப்படாம குடிங்க சார், நல்லதா இருக்கும். நல்லதா இருக்குமா? பயப்படாதீங்க சார், வெறும் காப்பி தானே. அதான் பயமா இருக்குது. மேடம், தம்பி குடிமா. உங்க பாட்டி அப்படிதானே? எங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும் போலுக்கு. நல்லாவே தெரியும், உங்க தாத்தா சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்துல பேத்தி போட்ட காப்பி இன்னைக்கு நான் குடிச்சே ஆகணும். மேடமோட ஆர்டர், அப்படிதானே? குடிக்காம நின்று போக முடியாது, குடிச்சிட்டா நல்லது. மிரட்டுற? அக்கோஸ். ஆனா முகத்தை குழந்தை மாதிரியா வச்சுக்கிட்டு மிரட்டுற பாரு. யூ ஆர் வெரி கிரேட். தேங்க்யூ. கொண்டா, குடிக்கிறேன். நாளைக்கு வருவேன். சாரி, இதுல பொங்கி வச்சிடாத. ஓட்டு அடிச்சிருவேன். அவசியம். எனக்கு வேலை இல்ல பாருங்க. உங்களுக்கு சோறு பொங்கி போடுறது எனக்கு வேலை பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு சோறுல பொங்கி போட முடியாது. ஏன் சோறு பொங்கி போட்டா குறைஞ்சா போயிருவீங்க? சோறு பொங்கி போடுறாங்களா? சோறு நீங்க வேணா பொங்கி போடுங்க, நான் சாப்பிடுறேன். எனக்கு வேலை இல்ல பாரு. ஆமா, நாங்க வேலை வெட்டில சும்மா இருக்கோம் பாருங்க. பொங்கதான் பொங்கு, பொங்கட்ட பொங்காத. நாளா பொங்க மாட்டேன். நான் ஹோட்டல்ல சாப்பிடுவேன். உடம்பு கெட்டு போகும். எனக்கு ஒண்ணு சொல்லியா, உனக்கு தானே நஷ்டம். எனக்கு என்ன நஷ்டம்? காஃபி குடிங்க. கொண்டா கொண்டா. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. அதுக்கு தானே என்ன வர வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சலிச்சுக்காதீங்க, குடிங்க. என்ன தம்பி, என்னாச்சுது? என்னாச்சுது? இது என்னது? காஃபி. காஃபியா? சொதப்பிட்டா நினைக்கிறேன். அடுப்பு பக்கத்துல போவாதன்னு கேக்குறாளா? அது காபி தான். இது காப்பியா? ஒழுங்கா குடி சொல்லிட்டேன். நான் எச்செல்லாம் குடிக்கிறது இல்லையே. இப்போ நீ குடிக்கிற, இல்ல வாயில நானே ஊத்தி விட்டுறேன். ஒழுங்கா குடி. என்ன டீ பண்ணி வச்ச? நான் ஒண்ணுமே பண்ணல பாட்டி. மேடம், இவன் ஒண்ணுமே பண்ணல. இவன் வெரி குட். அப்ப என்ன தம்பி குடிங்கல. ஐயோ மேடம், இவன் காப்பி அடுப்புல வைக்கவே இல்ல. அட எடுபட்டவளே. அடுப்புல வைப்பாங்களா? எங்க அம்மா அப்படியே தான ஊத்தி தருவாங்க. அடி அது பிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருப்பா. அத அப்படியே உனக்கு ஊத்தி கொடுத்துப்பா. என்ன வச்சு சோதிச்சிட்டல நீ. என்ன வச்சு நீ சோதிச்சிட்டல நீ. பயவுல அழுதுட்டே. என்ன பண்ணிருக்கணும்? அடுப்புல வச்சு காய்ச்சி கொண்டு வந்திருக்கணுமா? அப்படியா? நான் அப்படியே எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்துட்டேன். இத நீ மரியாதையா குடிக்க மாட்டேன். குடிக்கலன்னு வச்சுக்க. பாட்டி, நீயா குடிச்ச நல்லது, இல்ல நான் வாயில ஊத்தி விட்டுறேன். ஒழுங்கா குடி. மேடம், அந்த ஃபைல பூரா கொடுத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு போறது கரெக்டா இருக்கும். இருங்க, எடுத்துட்டு வரேன். ஆத்தி, பாட்டி. ஒழுங்கா குடிக்கிறேன். குடிக்கலன்னு வச்சுக்க. மாட்டேன். குடி. நீ ஏன் குடிச்சா நல்லது, நானா ஊத்தி விட்டேன்னு வச்சுக்கோயா, அவ்வளவுதான். ஆமா, நீ தானே பிளஸ் 2 படிக்கும் போது உங்க தாத்தா கூட கோட்டுக்கு வந்த, அங்க வச்சு வாழ்த்தனை பண்ணதெல்லாம் நீ தானே. அத்தி பயவுலக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குடி. குடிக்கலன்னு வச்சுக்க, நான் வாயில ஊத்தி விட்டுறேன். ஒழுங்கா குடிச்சிரு. மாட்டேன். மாட்டியா?
கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே என்னை பாராட்ட வருவாளோ நெஞ்சுக்கு மஞ்சம் தருவாளோ குடி பாப்பா உள்ள போ என்ன நான் போலாமா என்ன மேடம் ஃபைல் எடுத்து வரேன்னாங்க எடுத்துட்டு போலாம் கிஷோரை கொண்டு சொன்னா கொண்டு வந்துவான் நம்ம கிளம்பலாம் ஓகே எதுவும் தப்பா நினைச்சிருப்பாரா வாங்க போலாம் சரி வந்து நிக்கத பாரு குள்ளச்சி மாப்பிள்ளையாட்ட வந்து நிக்கத பாரு வேலை ரிசீவ் பண்ணிட்டு வருங்கால எம்பி ஏன் போலீஸ் அதிகாரிக்கு சொல்லிட்டு நிக்கணும் தெரியாது அடிச்சுட்டா போச்சுதே அடியே இருடி வானத்துக்கெல்லாம் முடி கட்டுற இரு என் காலுக்கிட்டே போட்டு நசுக்கிறேன் என்னமோ என்ன திட்டுறான்னு நினைக்கிறேன் ஆடு ஆடு எவ்வளவு தூரம் ஆடான்னு பாக்குறேன் எப்படி என் காலுக்கு தானே மாட்டுவேன் அப்ப இருக்கு கழுத்திலே மிதிக்கிறேன் புட்ஸ் காலாலே மிதிக்கிறேன் ஏதோ மனசுக்குள்ள பயங்கரமா திட்டுறா குள்ளச்சி வந்திருக்கத பாரு மைனர் மாதிரி சார் கண்ணை பறிக்குது சார் நாங்களும் அழகு அப்படிதான் இருப்போம் அது இல்ல சார் உங்க சட்டை கலரு கண்ணை பறிக்குது அடியே பொண்ணு தடவைக்கு தங்கச்சி தானே பொண்ணு எப்படி இருப்பா கொஞ்சமாவது சைட் அடிக்கலான்னு பாரு சொல்லுங்க சார் என்ன வேலை சார் அதானே வர தேர்தலுக்கு பாதுகாப்புக்கு கொஞ்சம் போலீஸ் தேவைப்படுது அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் குறிப்பா மேடம் வரணும் பையன் உள்ள பழி வாங்க வந்திருக்கு வந்துட்டா போச்சு சார் உங்களுக்கு இல்லாத பாதுகாப்பா சட்டம் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க தானே இருக்குது சட்டம் தான் கடமையை செய்யும் சார் இவன் நான் சுத்த என்ன சொல்றல இங்க வச்சு பெண்ட கலத்திவாளோ சேச்சே இவளுக்கு புருஷ பக்தி அதிகம் கலட்ட மாட்டான் இருந்தாலும் இப்ப பொண்ணு தர தங்கச்சா இருக்கா மாறி இருப்பாளோ இவளுக்கு என் மேல காதல் அதிகம் எதுவும் பண்ண மாட்டா ஆமாமா அது நீங்க தான் வரணும் வந்துட்டா போச்சு சார் எப்படி வந்திருக்கேன் ஒரு சல்யூட் அடிக்கணும் வைக்கணும் உங்களுக்கு தெரியாதா அடிச்சுட்டா போச்சுதே அடிச்சுட்டா போச்சா அத்திவா அடிக்கிறத பத்தி பேசுறா இல்லச்சு அன்னைக்கு நான் ரசிச்ச மாதிரியே இருக்காளே பக்கி சைட் அடிக்கிறான் இந்த யூனிஃபார்ம்ல இருக்கும் போதே சைட் அடிக்கிறான் பக்கி பக்கி சீக்கிரம் காவலுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் அப்படி வீர சூர அப்படி பொண்ணாட்டு வந்தனே கோத்த கலப்பாம போயிடணும் இந்த பய உள்ள அப்பவே என் மனசுல திட்டிக்கிட்டு தான் இருக்குது வீட்டு பக்கம் வந்து என்ன குறைஞ்சா போயிருவேன் அடுத்த 2 கைடியா போடலான்னு பார்த்தேன் பைய வெளியே விட்டுட்டும் போக முடியல இவ்வளவு தவிர எப்படி தொடவும் முடியல எப்படியாவது ஐடியா போடணுமே நீ என்னத்தான் பிளான போட்டாலும் சரி இனி நான் மசிய போறதில்ல போதும் ஏற்கனவே 2 கொடுத்துருக்கல போதும் அவளும் நம்மள மாதிரி கணக்கு போடுதானோ டூட்டிக்கு யூனிஃபார்ம்ல தான் வரணும்னு இல்ல ஆன் யூனிஃபார்ம்லயும் வரலாம் கன்ஃபார்மா பைய உள்ள ரூட் தான் போட்டுட்டு இருக்கான் நாங்க டூட்டிக்கு யூனிஃபார்ம்ல தான் சார் வருவேன் அப்பதான் அசம்பவம் நடந்தனா 20 கேஜ் வெளுக்கலாம்ல அது யாக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் சேட்டை பிடிச்ச பையன் நிக்கிறத பாரு அமுல் பேபி மாதிரி ஒண்ணு அப்படியே பச்சைப்பழம் மூஞ்சி மாதிரி வச்சுக்கிடுவான் பண்றதெல்லாம் இயக்கித்தனம் முல்ல மாதிரி தனம் வெறும் சோப்பலாங்கி பையனாங்கொல்லி இன்னும் வாய்க்குள்ளே புகழ்ந்த மாதிரி இருக்குது இல்ல சார் கரெக்டா டூட்டிக்கு வந்துருவீங்கல்ல வந்து வந்துருவேன் சார் வந்து தொலைறியா டங்கு ஸ்லீப் ஆயிட்டு சார் அவண்டி ஆகும் நம்ம இழுத்துக்குள்ள வரமாட்டாலோ உங்க கூட யாருனாலும் கூட்டிட்டு வரலாம் நீ நினைக்கிறது நடக்காது மவனே நீ யார சொல்றது எனக்கு தெரியுது என் பிள்ளைல மட்டும் உன் கண்ணுல காட்டவே மாட்டேன் பொண்ணுல பார்க்க ஆசையா இருக்குது அதுல இந்த பையன் 2 என்ன மாதிரியே லட்டு மாதிரி இருக்கானுங்க கொஞ்சம் தான் முடியல தூக்கிட்டானே என் குழந்தை என் மகன் என் புள்ள என்ன மாதிரியே இருக்கான் நான் உன்னை என் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டேன்டா என் உசுறு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அதை நிரூபிக்கிறதுக்கு தான் அப்பா மாதிரியே பிறந்தீங்களாடா இந்த அப்பா ஒரு கோலடா உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் ஒரு கோலடா இந்த பாரு இந்த மகாலட்சுமி எனக்காக 2 பிள்ளைய பெத்து கொடுத்துருக்காடா நான் வேண்டான்னு ஒதுக்கினதுக்கு அப்புறமும் பெத்து கொடுத்துருக்காடா என்னம்மா மைனர் மாப்பிள்ளைட்டு வந்து நிக்கிறாரு வானே என்ன மாப்பிள்ளைட்டு வந்து நிக்காரு வந்தனத்துல இருந்து இடக்கு முடக்க தான் பேசிட்டு இருக்காங்க சரி கோப்படாத என் மேல கோப்பட்டேன்னா போதே என்னன்னு இவனை தூக்கிட்டு வந்திருக்க பிள்ளை தூக்கணும் போல இருக்க என் பிள்ளை தூக்கணும் போல இருக்க என்னையே பாக்குறானே அண்ணே எப்படி அப்பான்னு சொன்னா அப்பா அப்பா மறைக்கால இப்ப என் பிள்ளைய கொஞ்சம் முடியலையே என் பிள்ளை நப்பாடு சொன்னா என் பிள்ளை நப்பாடு சொன்னா அப்பாதான் ஏமா என்னம்மா எனக்கு அவன் டேனியல் கேஸ பார்க்க போகணும் இவனை புடி டேனியல் கேஸ் எது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு புது வக்கீல் வந்திருக்காரு அப்பா கஷ்டம் இருந்தவனா
நல்லா வாதாடுவார்னு அப்பா சொல்றாரு, பார்க்கலாம். ம் சரிண்ணே. அவனை இன்னும் 2 நாள்ல வெளியில கொண்டுட்டு வரணும். அது அப்பா பாத்துக்கிட்டாருமா, அதெல்லாம் வெளில வந்துருவான். ஜாமீனுக்கு சொல்லிருக்கல. சரிண்ணே. உனக்கு டூட்டி முடிஞ்சதில்ல? இல்லண்ணே, எம்பி சார் தேர்தல் வருதான், அவர் காவலுக்கு போகணுமா. ஏன்? மேல எடுத்து உத்தரவுண்ணே. நான் வேணா போட்டா? இல்லண்ணே, நீ வீட்டுக்கு போ, அண்ணி வேற. இல்ல நான் பாத்துக்கிட்டேன், நீ போய். இல்லண்ணே, வீட்டுல அண்ணி எல்லாம் இருக்காங்க, நீ போ, நான் பாத்துக்கிறேன். பிள்ளை தந்துட்டு போ, கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். சரிம்மா. அங்க பிள்ளை அம்மா கிட்ட வாங்க. நம்ம என்னதான் இல்லைன்னு சொல்லி வளர்த்தாலும் அது எனக்கு இடத்தோட சேருது. அப்பா அப்பா அப்பா. நீ போயிட்டு வாண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிண்ணே, அண்ணிய பத்திரமா பாத்துக்க, வீட்டுக்கு போ. அவன் ஒன்னதான் தேடிட்டு இருந்தா. சரி, நான் வெட்டி பார்த்துட்டு போயிட்டு வரேன். சரிண்ணே, வீட்டுக்கு போ. என்ன? அப்பா அப்பா கிட்ட வரியா? என் தங்கம் வாடா, அப்பா கிட்ட வாடா. வாயா, அப்பா கிட்ட வாயா, அப்பா கிட்ட வாயா. நீங்க சொல்லிட்டீங்களா சார், நீங்க கிளம்புங்க, ஈவினிங் வரேன். பிள்ளைங்க அத நாங்க பாத்துக்கிறோம் சார், எங்க வீட்டுல பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பாத்துக்கிட்டு வாங்க. இல்ல, பிள்ளைங்களை கொண்டுட்டு வரலாமே. என்ன? இல்ல, பிள்ளைங்களை கொண்டுட்டு வரலாமே. இல்ல சார், நான் டூட்டிக்கலாம் குழந்தைங்களை கொண்டுட்டு வரதில்ல. கொஞ்சம் மாதிரி இறக்கப்படுறான்னு பாரு. அதானே, வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது நான் எட்டி உதச்சிட்டு போனேன் தானே, இப்ப மட்டும் ஏன் எப்படி இறக்க வர? பிள்ளைய கொண்டுட்டு வாயா. நீங்க கிளம்பலாம் சார், டூட்டிக்கு வரேன். ஒரு தாயா. நீங்க கிளம்பலாம் சார். சரி, கிளம்புறேன். அப்பா பழு கூட்ட தூக்க சொன்ன, என்னால தூக்க முடியலையே. அப்பா அப்பான்னு சொன்னானே, அப்பா அப்பான்னு சொன்னானே, தூக்குங்கப்பான்னு சொன்னானே. அதானே, யாரோகினியாச்சே, பாசக்காரி, உங்களோட வாழ்வுக்கு எனக்கு கொடுப்படும் இல்லையடி. என் தங்கம், அப்பாடா அப்பா தங்கம். அம்மாவை சொல்லி அப்பா மன்னிக்க சொல்லுமா. நீ சொன்னா அம்மா கேப்பா. அப்பாவை மன்னிக்க சொல்லுமா. அப்பா உங்களை இன்னும் கைவிட மாட்டேமா. அப்பா அம்மா நீ அண்ணன் எல்லாரும் ஒன்னா வாழலாமா. அம்மா கிட்ட சொல்லுமா, உங்க அம்மா எனக்கு வேணும்டா, உங்க அம்மா எனக்கு வேணும்டா. என் தங்கம், உன்னை போய் வெட்டி வதச்சிட்டு போயிட்டேனேடா. உன்னை என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னேன். அதான் கடவுளே அட மட பையில பாருடான்னு என் உருவத்தை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காருடா. என் உசிரியே எனக்கு பெத்து கொடுத்தவ உங்க அம்மா. அங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது உங்க அம்மா தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. அது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு தெரியும். பாவம், தன்னந்தனியா பிள்ளைங்களை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. வந்ததீங்களாடா, அப்பா கூட வந்ததீங்களா? எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கலாம். போயிடுவோண்டா, அம்மா கூட்டிட்டு வாடா. உங்க அம்மா தனியா கஷ்டப்பட்டதுல போதும். அங்க எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் நான் இருந்த மாதிரி இருக்குமோ அவளுக்கு. பாவம், அவளையே அவ பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த டூட்டிக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம தனியா வாழ முடியாதுன்னு தெரியும். அவளை பாதுகாக்கிறதுக்கு தான் அவ திரும்ப இந்த டூட்டிக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். அது கூட தெரியாதளுக்கு நம்ம மடப்பைய இல்ல. அவ என்ன வேறுபட்டதுக்குள்ள இந்த டூட்டிக்கு வரல. அவளை பாதுகாக்கணும், அவளுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டுச்சு. அதுக்குதான் இந்த யூனிஃபார்ம். தெரியும், உங்க அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் நெருப்பு, அவன் நெருப்புடா.